சுப்பிரமணியன் சார் வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க. நவம்பர் 24 அன்று ஹாஜி ஜாமா மாஜித்தில் நடந்த கணக்கெடுப்பு நேரத்தில் உயிரிழந்த 4 பேர் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் அங்கு செல்லுகிறார்கள். சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறார்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, ஆறுதல் சொல்லிவிட்டு வரப்போகிறார்கள். நீங்கள் ஆறுதலே சொல்லக்கூடாது, நாங்கள் தாக்குவோம், தாக்குவதை நீங்கள் கேட்கக்கூடாது, பார்க்க கூடாது என்றால் இது என்ன ஜனநாயகம்? நவம்பர் 19 சம்பல் முக்கியத்துவம் பெற்றது. என்ன சம்பல் முக்கியத்துவம்னா, அன்னைக்கு முகலாயர் காலத்துல ஒரு மசூதி இருந்திருக்கு, அந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு ஹரிஹரர் கோயில் இருக்குன்னு இவங்க கிளைம் பண்றாங்க. இவ்வளவு காலமா கிளைம் பண்ணாம இப்ப கிளைம் பண்றாங்க. அப்போ டெல்லியில டெல்லி பக்கத்துல இருக்க அந்த சம்பல் உத்தரப்பிரதேசத்துல நாசிப்பூர் பகுதியில தான் இந்த பிரச்சனை. இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் காலையில இருந்து. என்ன காரணம்னா, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு தேசத்துடைய எதிர்கட்சி தலைவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 4 பேர் இறந்திருக்காங்க தாக்குதலுக்குள்ளாகி. அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுல அது ஜனநாயக நாட்டுல கேடு அப்படின்னா அப்ப என்ன ஜனநாயகம் இருக்கு? என்ன ஜனநாயகத்தை இவர்கள் அணுகுகிறார்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. தேசத்துடைய எதிர்கட்சி தலைவரே ஒரு கிராமத்துல போயிட்டு பாதிக்கப்பட்டவங்க இறந்த குடும்பத்துல ஆறுதல் சொல்ல முடியலன்னா அப்ப மோடியுடைய அரசு எப்படிப்பட்ட அரசு? இன்னும் காட்டு தர்பார் நடக்குதுன்றது நம்ம தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை உலக நாடுகளும் ஆங்கில தொலைக்காட்சியில பாக்குறாங்க. என்ன ஜனநாயகம் இருக்குது நாட்டுல அப்படின்னு. பாதிக்கப்பட்ட இடத்துல 4 பேர் இறந்திருக்காங்க, அந்த குடும்பத்துல போய் ஆறுதலே சொல்ல முடியலன்னா அப்ப என்ன ஜங்கிள் கவர்மெண்ட் இதுன்றதுதான் கேள்வி. ஆகவே இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. இந்த சம்பல் பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களை இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு அவர்கள் வழிவிட வேண்டும். இதே போல மேலும் பல்வேறு மசூதிகள்ல இந்த ஆய்வு நடத்தப்படும்னு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால அந்தந்த பகுதிகளிலும் திரும்பியும் இது போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படும் மேலும் என்று அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க சார். இதுதாங்க பாசிசம். இதுதான் பாசிசம். நல்லா இருந்த நாடு இவ்வளவு காலமா கணக்கெடுக்கல. முகலாயர் போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகு பிரிட்டிஷ்காரன் போயிட்டு சுதந்திர இந்தியாவா இருக்குது. 75 ஆண்டுகள் முடிய போகுது. ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? எதற்காக இந்த கணக்கெடுப்பு, எதற்காக இந்த பிரச்சனை? அப்ப நாட்டை கொந்தளிப்பு ஏற்படுத்தணும், மத ரீதியா அந்த நாட்டை துண்டாட வேண்டும். அப்ப இதுதான் மகாத்மா காந்திக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்த தேச விடுதலைக்காக போராடி தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கும் செய்கிற அர்ப்பணிப்பு தான் அவங்க. வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்தை அமைதியான முறையில் அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அரசியல் ரீதியாக இந்த மசூதிகளில் நடைபெறும் இந்த ஆய்வை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார். தொடர்ந்து அந்த மாநிலங்கள்ல ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை வைப்பது ஒரு வாக்கு வங்கி அரசியலா பாக்குறீங்களா சார்? அதை வாக்கு வங்கி தான். வாக்கு வங்கிக்கு தானே இந்த தேசத்துல இன்றைக்கு அமைதியின்மை இருக்கு. எதற்காக 4 பேரை கொலை செய்யணும்? என்ன காரணம்? இது ஒரு பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்திய தேச மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். நன்றி சார். இப்ப சம்பவ இடத்துல அந்த சம்பல் பகுதிக்குள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பின்னணி உள்ளிட்ட பல்வேறு தகவல்களோடு எங்களோடு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நம்மிடையே அங்கு உள்ள நிலவரம் தொடர்பாகவும் மக்களவை எதிர்கட்சி தலைவரை அங்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை தொடர்பாகவும் அங்கு உள்ள நிலவரம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பதிய வைத்தார். ஆனால் இன்னும் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வாகனங்கள் அங்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காசிப்பூர் பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. தற்போது ராகுல் காந்தி அங்கு மறியலில் ஈடுபட போகிறாரா அல்லது தடையை மீறி சம்பல் பகுதிக்கு செல்ல போகிறாரா அல்லது காசிப்பூர் பகுதியில், அதாவது டெல்லி பீனட் சாலையில் உள்ள காசிப்பூர் என்ற பகுதிக்கு சம்பல் பகுதிக்கு செல்வதற்கான அந்த நுழைவு பாதையில் எல்லையில் உள்ள அந்த இடத்தில் காவல்துறையினர் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டுள்ளனர். குவிக்கப்பட்டுள்ள அந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று
தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தியின் வாகனத்தில் அனுமதிப்பதற்கு தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. ராகுல் காந்தி எந்த நேரத்திலும் வாகனத்தில் இருந்து வெளியே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ராகுல் காந்தி கைது செய்யப்படுவாரா என்ற பதற்றம் அந்த பகுதியில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. சம்பல்குள் செல்வதற்கான அந்த காசிப்பூர் பகுதியில் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் குழு அந்த இடத்தில் நேரில் சென்று பாதிக்கப்பட்டுவதற்கு ஆறுதல் கூறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போது அவர்களை பாதி வழியிலேயே காவல்துறையினர், உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதனால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட இடத்திற்கு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் கொடியுடன் அங்கு ஏராளமானோர் 2 மாநிலங்களைச் சேர்ந்த டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பிரதிநிதிகள் குழுவினர் அந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். அவர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதனால் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வாகனத்தில் இப்போது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அமர்ந்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் கைது செய்யப்படக்கூடும் அல்லது போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டால் இந்த பிரச்சனையானது ஒரு நாடு தழுவிய பிரச்சனையாக உருவாகும். ராகுல் காந்தி கைதுக்கு எதிரான போராட்டமாக இது வெடிக்க தொடங்கும். டெல்லியில் உள்ள அந்த ஜாமா மசூதி என்பது முகலாய காலத்தில் குத்புதீன் ஐபக் காலத்தில் கட்டப்பட்ட அந்த மசூதியானது, அந்த மசூதியில் தற்பொழுது அங்கு வேறு வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து அங்கு ஆய்வு நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு சம்பல் பகுதியில் வசித்து வரும் இஸ்லாமியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காவல்துறையினர் மற்றும் அந்த பகுதியில் உள்ள அந்த ஆய்வு நடத்துகின்ற அதிகாரிகள் ஆகியோருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் தான் 5 பேர் கொல்லப்பட்டனர். 5 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறுவதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த பேரிகார்டு தடுப்புரன்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் ராகுல் காந்தி போராட்டத்திலோ அல்லது திரும்பி செல்வதற்கான முயற்சியிலோ ஈடுபடலாம் என்பதால் அந்த பகுதி மீண்டும் ஒரு போராட்ட களமாக ஆகிவிடக்கூடாது என்பதால் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பு மற்றும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது.